அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இனப்பெருக்கத்தினுடைய வரையறை, ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன். அதாவது எல்லா உயிரினங்களும் தங்களுடைய சேய்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும் நிகழ்வே இனப்பெருக்கம். எல்லா உயிரினங்களும் தங்களுடைய குழந்தைகளை இனப்பெருக்கத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அதுதான் இனப்பெருக்கம். அதனுடைய அடிப்படை பண்புகள், இனப்பெருக்கத்திற்கு என்று சில அடிப்படை பண்புகள் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இரட்டிப்படைதல். டிஎன்ஏ டபுள் ஆகிறது. நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏ மற்றும் புரதம் உருவாதல், செல் பிரிதல், வளர்ச்சி, இனப்பெருக்க அலகுகள் உருவாதல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு பாயிண்ட் செல் பிரிதல். அப்போ செல் பிரிதல் பார்த்தீங்கன்னா இதில் 3 வகையான, ரொம்ப முக்கியமாக 3 வகையான செல் பிரிதல் அப்படிங்கிறது நடைபெறுது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேரடி செல் பிரிதல், மறைமுக செல் பிரிதல், குஞ்சல் பிரிதல். இதில் அந்த நேரடி செல் பிரிதல் மற்றும் மறைமுக செல் பிரிதல் இந்த ரெண்டுமே பாலிலா இனப்பெருக்கத்தில் தேவைப்படும் ஒன்று. பாலிலா இனப்பெருக்கம் நம்ம லேட்டாக பார்ப்போம். ஸோ இந்த பாலிலா இனப்பெருக்கத்துக்கு தேவைப்படக்கூடிய செல் பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரடி செல் பிரிதல், மறைமுக செல் பிரிதல். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக செல் பிரிதல், குஞ்சல் பிரிதல். இது ரெண்டுமே பால் இனப்பெருக்கத்தில் தேவைப்படும் ஒன்று. ஸோ மொத்தம் 3 வகையான செல் பிரிதல் காணப்படுகிறது. நேரடி செல் பிரிதல், மறைமுக செல் பிரிதல், குஞ்சல் பிரிதல். அதில் ஃபர்ஸ்ட் 2, அதாவது நேரடி செல் பிரிதல் மற்றும் மறைமுக செல் பிரிதல், இது ரெண்டுமே பாலிலா இனப்பெருக்கத்திற்கு தேவைப்படக்கூடிய செல் பிரிதல். அடுத்தது 2, அதாவது மறைமுக செல் பிரிதல், குஞ்சல் பிரிவு, இது ரெண்டுமே பால் இனப்பெருக்கத்தில் தேவைப்படும் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க அலகுகள். அதில் ஆண் இனப்பெருக்க அலகு விந்தணு, பெண் இனப்பெருக்க அலகு அண்டணு. ஸோ விந்தணு அண்டாணு இது ரெண்டுமே சேர்ந்தாதான் அங்கே கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறும். கருவுறுதல். ஸோ இது 2 அலகுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இனப்பெருக்க முறைகள். அதாவது இனப்பெருக்க முறைகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. பாலிலா இனப்பெருக்கம், அதாவது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் பால் இனப்பெருக்கம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த 2 முறைகளை தான் நம்ம இனிமேல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்த்துக்குவோம்.